ஓம் கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீமத் பகவத்கீதை 12வது அத்தியாயம் பக்தி யோகம். பக்தி அப்படிங்கிறத பத்தியே நாம கடந்த 2 வகுப்புகளாகவே இந்த பக்தி அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயமாக நாம சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பக்தி யோகம் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட சாதனையா? அதுதான் நம்மளுடைய முக்கியமான சென்ட்ரல் டாபிக். என்ன அப்படின்னா, பக்தி யோகம் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட சாதனையா? அது மட்டுமே முக்திக்கு காரணமாக, முக்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்குமா அப்படின்னா, சாஸ்திரம் அதை ஏற்றுக்கொள்வது இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே சமயத்துல இந்த பக்திங்கிறது எப்படி இருக்கணும்? யார்கிட்ட பக்தி பண்றோமோ அந்த பக்திக்கு உரியவர்களிடம் பரிபூர்ணமான அவர்களை பற்றிய ஒரு அறிவு இருந்தால்தான், இது அன்புன்னு எடுத்துக்கொண்டால் கூட அந்த அன்பை செலுத்துவதற்கு நம்மளால முடியும். இறைவனிடம் பக்தி பண்றோம் அப்படின்னு சொன்னா, அறிவுபூர்வமான அந்த பக்தி தான் நமக்கு நன்மையை கொடுக்கும். இங்க நன்மைங்கிறது என்ன? என்னுடைய புருஷார்த்தத்தை நான் அடைய வேண்டும், முக்தியை நான் உணர வேண்டும், அமைதியான ஆனந்தத்தில் நான் எப்பொழுதும் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த ஈஸ்வர பக்தி என்பது அறிவுபூர்வமாக இருக்க வேண்டும். அது ஞானபூர்வக பக்தி அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியமாக வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஏதோ ஒரு குருட்டுத்தனமான பக்தி அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயமா நம்ம நிறைய பார்த்தோம். இந்த மனிதனுடைய வாழ்க்கையின் குறிக்கோளான இந்த முக்தி அப்படிங்கிறத அடைவதற்கு வேதம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, கர்மயோகம், உபாசனா யோகம், ஞான யோகம் அப்படின்னு எல்லாம் கொடுத்திருக்கு அப்படின்னு போன வகுப்புல ஆரம்பிச்சேன். கர்மயோகம் அப்படிங்கிறதே கூட முதல்ல சகாமமாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நிஷ்காமமாக ஆகி, இந்த நிஷ்காம கர்ம யோகத்துல நம்மளுடைய பாவனை எப்படி இருக்கு, ஆட்டிடியூட் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, நான் எந்த காரியம் செய்தாலும் அதை ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் செய்து அந்த காரியத்தை செய்கிறேன். ஈஸ்வரார்ப்பண புத்தி அப்படிங்கிறது இந்த கர்ம யோகத்தில் முக்கியமான ஒரு விஷயம். நான் எல்லா காரியங்களும் இறைவனுக்கு அர்ப்பணித்து நான் செய்கிறேன். சரி, அப்படி செய்யும் பொழுது அந்த காரியத்திற்கான பலனானது, அது எனக்கு ஃபேவரபிளோ அன்ஃபேவரபிளோ எதுவா இருந்தாலும் அது இறைவன் எனக்கு கொடுத்த பிரசாதம் அப்படின்னு நான் எடுத்துக்கொள்கிறேன். இதுதான் அந்த ஆட்டிடியூட் பிஹைண்ட் கர்மயோகா. கர்மயோகம்னாலே என்னன்னு நம்ம பார்த்திருக்கோம். 3வது அத்தியாயம் படிக்கச்சே ரைட் ஆக்ஷன் வித் ரைட் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன செயல் சரியா செய்யணும். செயல் சரியா செய்யறதுன்னா என்ன? தர்மமா இருக்கணும். நான் செய்யற செயல்கள் தர்மமான செயல்களாக இருக்கணும். அந்த தர்மமான செயல்கள்ல எனக்கு இருக்கக்கூடிய பாவனை தான் அதுல அந்த செயலினுடைய தன்மையையே எனக்கு மாத்துறது. நான் அதுல எனக்கான ஒரு பலனை தேடுகிறேன் அப்படின்னு சொன்னா, அங்க எனக்கு அது அந்த பலனான புண்ணியமோ பாபமோ ஏதோ ஒன்றை தந்து அதை நான் அனுபவிப்பதற்கான ஒரு ஜென்மத்தை எனக்கு கொடுக்கிறது. அதுவே நிஷ்காமமாக இருக்கும் பொழுது, புண்ணிய பாபத்தில் நான் நாட்டம் வைக்காமல் இது இறைவனுக்கான செயல், இறைவனுக்காக இந்த செயலை செய்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல இறைவனுக்காகன்னு சொல்லியாச்சுன்னா, ஏதோ இறைவன் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காரு, இதை பார்த்துட்டு ஹை சூப்பர் அப்படி சொல்லுவார்னு அர்த்தம் இல்ல. இறைவன் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த நியதிக்குட்பட்டு இந்த காரியங்கள் அனைத்தும் என் கடமையாக விருப்பு வெறுப்பில்லாமல் செய்கிறேன். இதுதான் ஆட்டிடியூட். ரைட் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது என்னுடைய டியூட்டி, நான் பண்றேன். எனக்கு அதுல எந்த விருப்பு வெறுப்பும் இல்லை. அதுதான் ஈஸ்வரார்ப்பண புத்தி அப்படின்னு சொல்றோம். அதோட பலன் எப்படியா இருந்தாலும் சரி, என்ன ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயான் இந்திரியைச்சரன் ஆஸ்மர்ஷே விதேயாத்மா பிரசாதம் அதிகச்சதி. பிரசாதே சர்வ துக்கானாம் ஹானிரஸ்யோபஜாயத்தே. இதெல்லாம் ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணத்துல படிச்சிருக்கோம். இந்த ஆட்டிடியூட் இருக்கிறவனுக்கு, ஸ்திதப்பிரஜனாக இருக்கக்கூடியவனுக்கு எப்படிப்பட்ட மனமானது இருக்கிறது? ரொம்ப அமைதியான மனம் அவனுக்கு தான் கிடைக்கிறது. இது ப்ராசஸ்லயே சொல்லிருக்கு. ஆக்சுவலா கர்மயோகம் ப்ராசஸ்லயே இருக்கு. அந்த ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணம்ங்கிறது என்னது? ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணவனுடைய லட்சணம். அப்ப இந்த ப்ராசஸ்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தா எப்போதுமே அப்படி இருக்கும் மைண்ட் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த கர்மயோகத்தை கரெக்டா பண்ணும் பொழுது என்கிட்ட ஒரு பரிணாம வளர்ச்சி ஒன்று ஏற்படுகிறது. அது ஒரு இவல்யூஷன், ஒரு பரிணாம வளர்ச்சி ஏற்படுறது. அந்த வளர்ச்சி என்னை எப்படி மாத்துறது அப்படின்னு சொன்னா,
எனக்கு இறைவன் நிறைய கொடுத்திருக்காருப்பா. நான் ஐ வுட் லைக் டு ஷேர் வித் எவ்ரிபடி. நான் எல்லாருக்கும் அதை நான் பகிர்ந்து அளிப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மனசானது ஒரு பெரிய ஷிஃப்ட்ல வருது. அதுதான் வந்து பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்றேன். அந்த பரிணாம வளர்ச்சி என்னை எப்படி ஆக்குறது அப்படின்னா, இதுவரைக்கும் நான் ஒரு கன்சியூமரா இருந்தேன். இந்த இயற்கை வளங்கள், இந்த இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள், என் உடல், மனம், புத்தி, உறவுகள், உலகங்கள் அனைத்திலிருந்தும் நான் எனக்கு வேண்டுவனவற்றை பெற்றுக்கொண்டு இருந்தேன். நான் கொஞ்சம் கொஞ்சமா கர்மயோகம் பண்ணி பண்ணி சித்த சுத்தி அடைந்து அடைந்து எனக்கு ஒண்ணு தேவையில்லாத போகிறதுனால நான் என்ன பண்றேன்னா, என்கிட்ட இருக்கிறத அபண்டன்டா இருக்கு. இறைவன் எனக்கு நிறைய அன்பை கொடுத்திருக்கிறார். அந்த அன்பை நான் வழங்குவதற்கு ஆசைப்படுகிறேன். பணத்தை கொடுத்திருக்கார், பணத்தை கொடுக்க ஆசைப்படுறேன். பொருளை கொடுத்திருக்கார், பொருளை கொடுக்க ஆசைப்படுறேன். சோ நான் இப்ப கன்சியூமர்ல இருந்து கான்ட்ரிபியூட்டரா மாறுறேன். நான் உங்களுக்கு போன கிளாஸ்லயே இதுதான் சொல்லி சொல்லி முடிக்கல. அதுக்கப்புறமா உபாசனா யோகம் சொல்லி முடிச்சேன்னு நினைக்கிறேன். சோ அந்த கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற இடத்துல என் மனசு வந்து நிக்கிறது. இந்த கான்ட்ரிபியூஷனை தான் நம்ம சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னா, நீ உன்னிடம் இருப்பதை எல்லாம் தியாகம் செய்ய பழகிக்கொள். எல்லாத்தையும் தியாகம் பண்ணதான் உனக்கு விடுதலை. வைத்துக்கொண்டே இருந்தால் விடுதலை கிடையாது. எனக்கு இதுவும் வேணும், அதுவும் வேணும், இந்த கையில ஒண்ணு அந்த கையில ஒண்ணுன்னு வச்சுக்கொண்டே இருந்தனா அதையெல்லாம் பாதுகாக்கிறதுலயே உன் டைம் போயிடும். அதனால நீ இருக்கிறதெல்லாம் கொடுக்க பாரு. கொடுக்க கொடுக்க இந்த சித்த விஷாலத்தா பெருசாகும். இந்த சித்தம் விஷாலம் ஆக ஆக உனக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கிறது. அந்த ஸ்பேஸ்ல நீ எதை கொண்டு வந்து வைக்க போறன்னா, நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய இறைவனை கொண்டு வந்து வைக்கணும். அதனால இந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணு. முதல்ல தேய்ச்சு கழுவு. எப்படி கழுவுறதுன்னா, என்கிட்ட எனக்கு என்னோடதுன்னு வைத்துக்கொண்டு பூட்டி கொண்டு வைத்திருக்கிறாயே, அது எல்லாத்தையும் எடுத்து வெளில விடு. அப்படி விடும்போது அதுதான் அந்த கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது. கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டி, கான்ட்ரிபியூஷன் டு த ஃபெலோ பீயிங்ஸ், எதுவா இருந்தாலும் இத பண்ண என்ன ஆகுது அப்படின்னா, மனசு வந்து இந்த தியாகேனைக்கு அமிர்தத்துவம் ஆனசுகு அப்படின்னு வேத வாக்கியம் இருக்கு. நீ தியாகம் பண்ணினால்தான் உனக்கு அமிர்தத்துவம் கிடைக்கும். அது எந்த அர்த்தத்துல சொல்லியிருக்கு அப்படின்னா, சன்னியாசி அப்படிங்கிறவர் வந்து எல்லாத்தையும் தியாகம் பண்றார். தனக்குன்னு ஒண்ணும் வச்சுக்கிறது இல்ல. முக்கியமா எதை தியாகம் பண்றார்? நமக்கு வள்ளுவர் சொல்லி கொடுத்திருக்காரு, யான் எனது என்ற செருக்கு அறுப்பான். இந்த தியாகம் பண்றதுல இருக்கிற முக்கியமான இது என்ன? அடியில இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, என்னோடது நான் அப்படிங்கிற அந்த விஷயம், இந்த ஸ்வத்துவம் போகணும். அதுதான் தியாகம். இந்த தானத்துக்கான லட்சணமாவே, நான் தானத்துக்கான டெபினிஷனாவே என்ன சொல்றார் ஆதிசங்கரன்னா, ஸ்வத்வ நிவத்திகி அப்படின்னு சொல்றாரு. இது என்னோடதுன்னு நினைக்கிறேனே, அதை நான் விட்டுடுறேன் ஃபர்ஸ்ட். அப்படி நான் கொஞ்சம் கொஞ்சமா விடதான், இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ் நான் விட என்ன ஆகும்னா, இந்த உலகத்தை நான் என்னோடதுன்னு பிடிச்சு வச்சுட்டு இருக்க மாட்டேன். எப்படியோ இருந்துட்டு போறது. நான் இங்க நியதிப்படி வாழணும், தர்மமான வாழ்க்கை வாழணும். அந்த அளவுக்கு மனசு வந்து பக்குவப்பட ஆரம்பிக்கும். எப்போனா, எல்லாத்தையும் கொடுக்கும் போதுதான். விட்டாதான் விடுதலை, விடலைன்னா விடுதலை கிடையாது. அதை நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, அந்த ரைட் ஆக்ஷன், ரைட் ஆட்டிடியூட், இந்த கர்ம யோகத்தினுடைய பலனாக என் மனம் பரிபூர்ண சுத்தம் அடைகிறது. எந்த விதமான மாசு மருவும் இல்லாமல் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள பழகிக் கொள்கிறது இந்த மனசு. அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி வெளியில என்ன கர்மயோகத்திலோட எக்ஸ்டென்ஷனா எல்லாருக்குமே நான் எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ நான் நிறைய சர்வீஸ்க்கு போறேன். சுவாமியும் என்ன சொல்றாருன்னா, நீ லவ் ஆல், சர்வ் ஆல் அப்படிங்கிறார். எல்லாரையும், நீ யாரையும் நிஷேதம் பண்ணாத. இவனுக்கு சர்வ் பண்ணுவேன், அவனுக்கு சர்வ் பண்ண மாட்டேன், அவனைதான் நான் நேசிப்பேன், இவனை நேசிக்க மாட்டேன். உனக்கு அந்த இது பவுண்டரி போடுறதுக்கு உனக்கு ரைட்ஸே கொடுக்கல. அதனால நீ எல்லாரையுமே நேசிக்க வேண்டும், எல்லோருக்குமே சேவை செய்ய வேண்டும்னு சொல்றாரா? அப்ப நாம இந்த சேவை செய்யறதுல சம்டைம்ஸ் என்ன ஆகும் தெரியுமா? நல்ல விஷயமா இருந்தாலுமே அதுவே அடிக்ஷனா போயிடும். அப்ப என்ன ஆகுது? என்னை யாரும் கூப்பிடலையே, என்னை இந்த வாரம் சர்வீஸ்க்கே கூப்பிடலையே, ஐயோ என்ன விட்டு போயிட்டாங்களா, நான் இருந்தா எவ்வளவு நல்லா சர்வீஸ் பண்ணிருப்பேன், சரி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போச்சு அப்படின்ற ஒரு பரிதவிப்பு எனக்கு. நான் வெளியில போய் என்னால கான்ட்ரிபியூட் பண்ண முடியலையே அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அந்த மனசு அந்த அடிக்ஷன் மோடுக்கு போயிடுறது. அப்ப அடிக்ஷன் மோடுக்கு போற அந்த மனசை என்ன பண்றது வேதம்னா, இங்க வா உட்காரு, நீ எதுக்கு வெளியிலேயே போய்கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய புத்தி வெளியில போற மாதிரி படைச்சிருக்கு, இல்லைன்னு சொல்லல. பராஞ்சிகாணி வெத்ருணத்திய சுபாவக, அது இல்லைன்னே சொல்லல. ஆனா அதை இழுத்து கொண்டு வந்து உன்முகமாக திருப்பு.
நீ உள்முகமாக பயணப்படுவதற்காகத்தான் உனக்கு மனித பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அந்த வாழ்க்கையின் பாதையில் நீ கொஞ்சம் பகிர்முகமாக சேவைகள் செய்து உன் சித்தத்தை சுத்தம் பண்ணிக்கோன்னு சொன்னா, லைஃப் லாங் நான் அதைத்தான் பண்ணுவேன்னு சொல்லக்கூடாது. அப்ப என்ன பண்றது? உபாசனா யோகம் அப்படின்னு வேதம் வந்து நம்மள ஒரு தேவதைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த தேவதை கிட்ட உன்னுடைய அன்பை செலுத்து அப்படின்னு பழக்கி விடுறது. அப்ப அது ஏக ரூபமாக அந்த உபாசனை இருக்கு. ஒருத்தருக்கு ஒரு ஃபேவரட் காட் இருக்கு. ஒருத்தருக்கு பிள்ளையார், ஒருத்தருக்கு முருகன், ஒருத்தருக்கு ஐயப்பன், ஒருத்தருக்கு சிவன், ஒருத்தருக்கு மகாவிஷ்ணு, ஒருத்தருக்கு அம்பாள். ஏதோ ஒரு ஃபேவரட் காட் இருக்கு. முதல்ல மைண்ட் என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு உருவத்துலதான் நிக்கிறது. அந்த உருவத்துக்குள்ளேயே நமக்கு எல்லா அன்பையும் காட்டுறதுக்காக இந்த மனசு வந்து பழகிக்கிறது. இதுதான் ஏக ரூப உபாசனா அப்படின்னு. இதுக்கு நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. ஆதிசங்கரரே நிறைய சிவமானச பூஜா அது இது ஏகப்பட்ட ஸ்லோகங்கள் இருக்கு. எல்லா ஸ்லோகங்களுக்கும் சில தியான ஸ்லோகங்கள் இருக்கு பாருங்க. இப்ப லலிதா சகஸ்ரநாமத்துல சிந்தூராருண விக்கிரகாம் திரிநயனாம்னா தியான ஸ்லோகம். இப்ப அந்த ஸ்லோகம் எடுத்தா அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நன்றாக சிந்தனை பண்ணி மனச ஒருமுகப்படுத்தி கண்ணை மூடிக்கொண்டு நம்முடைய கண்ணுக்குள்ள அந்த அம்பாளினுடைய உருவத்தை வர வைக்கிறதுக்காக அந்த ஸ்லோகம் இருக்கு. அதுக்காக தான் அந்த உருவ வர்ணனை. அது வர வச்சதுக்கு அப்புறம் இந்த மனசு என்ன பண்ணக்கூடாது? என்ன கூப்பிடலையே, அவங்க கூப்பிடாம போயிட்டாங்களே, என்ன இந்த பஜனுக்கு கூப்பிடலையே, எனக்கு இந்த சர்வீஸ் கொடுக்கலையே அப்படின்னு ஓடாம நம்ம கண்ணுக்குள்ள வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அந்த தெய்வத்தின் காலடியில் நம்முடைய மனசை கொண்டு வந்து வைக்கிறது. அதுதான் ஏக ரூப உபாசனை. அதை நீ பழகணும் அப்படிங்கிறது வேதம். அப்படி பழக பழக என்ன ஆகும்னா, வெளியில போகக்கூடிய இந்த பகிர்முகமா இருக்கக்கூடிய இந்த மனசு இருக்கே, அது கொஞ்சம் கொஞ்சமா அந்தர்முகமா வர அந்தர்முகமா வரணும். வரல அப்படின்னா ரொம்ப ஆழமான கருத்துகள் நமக்கு உள்ள இறங்காது. வெளியில சுத்தின்றே நல்ல விஷயத்தான் எக்ஸாம்பிளா சொல்றேன். நான் உங்களுக்கு சொல்ற எந்த எக்ஸாம்பிள்லயுமே பப்புக்கு போனா பார்ட்டிக்கு போனான்னு எக்ஸாம்பிள்லாம் சொல்லல. ஏன்னா அது உங்களுக்கே தெரியும். நான் இப்ப 11 அத்தியாயம் படிச்ச கீதா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ரொம்ப 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 நீச்சமானது அப்படின்னு தெரியும். ஆனா நான் ஏன் வந்து நல்ல உதாரணமா சொல்றேன். கோவிலுக்கு போறது, உழவார பணி பண்றது, சர்வீஸ் பண்றது, இதையே எக்ஸாம்பிளா சொல்றேன். இதுவே அடிக்ஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன். புரிஞ்சுக்கணும் நீங்க. அதுலயும் அடிக்ஷன் வருது அப்படிங்கிறது. அது வெளியில போற புத்தின்னு ஒண்ணு வந்துருது அப்படின்னு சொன்னா அது வெளியிலதான் போய்கொண்டிருக்கு. முதல்ல அந்த வெளியில போற புத்தியை இழுத்து கொண்டு வந்து உள்ளுக்குள்ள நிறுத்தணும். எப்போ நிறுத்த முடியறதோ அப்பதான் நாம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே கிராஸ் பண்றோம். இல்லைன்னா கிராஸ் பண்ண முடியாது, கஷ்டம் ரொம்ப. இது நான் சொல்லல, இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப். கர்மயோகம், உபாசனா யோகம், ஞான யோகம்னா ஞான யோகத்துக்கு வரத்துக்கு எது டூல் எனக்கு? பேப்பர், பேனா, புஸ்தகமா? இல்ல, மைண்டு தான் டூல். என் மனசு இங்க அவைலபிளா இல்லைன்னா நான் என்ன பேசினாலும் அது புத்தியில ஏறவே ஏறாது. நான் என்ன பேசினாலும் அது கிரீக் அண்ட் லாட்டின் மாதிரி வண்டைக்கு மேல சிக்ஸரா போயிட்டே இருக்கும். அதனால என் மனசு என்ன பண்ணணும்னா வெளியில இருந்து உள்ள கொண்டு, அதுதான் பயிற்சி. அந்த பயிற்சி தான் உபாசனா யோகம். இந்த ஏக ரூப உபாசனையே போருமா எனக்கு? ஒரே தெய்வத்தையே நான் அப்படியே உபாசனை பண்ணிக்கொண்டே இருக்கேன். நான் வேற எந்த தெய்வத்தையும் நான் நினைக்க மாட்டேன். மற்ற ஒரு பற்றிலேன் அப்படின்னார் சுந்தரமூர்த்தி நாயனாரும் அதே வார்த்தையை யூஸ் பண்றார். மாணிக்க வாசகரும் அதே வார்த்தை யூஸ் பண்றார். மற்ற ஒரு பற்றிலேன். ஆழமா அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தையும் அவர்களுடைய எல்லா பாடல்களையும் ஒட்டுமொத்தமா பார்க்கும் பொழுது அந்த மற்ற ஒரு பற்றிலேனுக்கு உருவம் அப்படிங்கிறது இல்ல, அதுக்கு ஆதாரம்ங்கிறது நமக்கு புரியாமலாம் இல்லை. ஆனா அதை பக்திபரமா சொல்லும் பொழுது சிவபெருமானை தவிர நான் வேற ஒரு பற்று எனக்கு கிடையாது. அதே மாதிரிதான் ஆண்டாள் நாச்சியாரும் சொல்றான். நாராயணனே பறை தருவான். கடைசி 3 பாடல்கள்லையும் பறை தருவான், பறை தருவான், பறை தருவான். ஏன்னு பறைனா என்ன? மோட்சம். நாராயணனே பறை தருவான். நீ அந்த நீ வந்து சேவித்து நீ உன்னுடைய வாழ்க்கைக்கான முக்தியை நீ குறிக்கோளை நீ அடைய வேண்டும் அப்படிங்கிறதுதான் ஆண்டாள் நாச்சியாருடைய கருத்து. அந்த 30 பாசுரங்கள்லயும் அவன் நம்மள எங்க கொண்டு போறான்னா அந்த முக்திக்கு தான் அழைச்சிட்டு போறான். அப்போ என்ன, ஒரு தெய்வத்தை அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும் பல தெய்வத்தைகள் எடுத்துக்கொண்டாலும் எனக்கு இந்த மாசம் முருகர் பிடிக்கிறது, அடுத்த மாசம் ஐயப்பன் பிடிக்கிறது, எப்படி வேணா மாத்திக்கோ. இல்ல ஒன்னே வச்சுக்கோ. வாட் எவர் இட் இஸ் ஏக ரூப உபாசனை. ஒரு ரூபத்தை உபாசனை செய்யக்கூடிய மனம். அதுதான் உபாசனையினுடைய ஆரம்பமாக இருக்கு.
அந்த ஏகரூப உபாசனை ஒரு இடத்துல இறைவனை, ஒரு வடிவத்துல இறைவனை பார்க்கக்கூடிய இந்த மனம் அந்த இறைவனுடைய அருளால கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுதுன்னா விஸ்வமே இறைவன் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது. பிரபஞ்சமே இறைவன் தான். அதைத்தான் நம்ம 11வது அத்தியாயம் முழுக்க படிச்சோம். எப்படி பிரபஞ்சமே இறைவன் ஆகிறது அப்படின்னு. நான் உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்றேன். இந்த 11வது அத்தியாயத்தை நீங்க பாராயணமும் நிறைய பண்ணணும். அதே சமயத்துல ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன்ல ஏன் நம்ம விஸ்வரூப தரிசனத்தை பண்ணணும், அதுக்கப்புறம் லாஸ்ட் விஸ்வரூப தரிசனம் பண்ணினதுனால நமக்கு கிடைச்சது என்ன, நாம் பெற்றது என்ன, என்ன தெரிந்து கொண்டோம், வாட் இஸ் த டேக்அவே. இந்த 2 கிளாஸையும் நீங்க மோர் தேன் 2-3 டைம்ஸ் கேட்கணும். அப்பதான் நம்ம ஏன் விஸ்வரூப தரிசனத்துக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காரு பகவான்னு நமக்கு புரியும். இங்க என்ன ஆறுது அப்படின்னு சொன்னா, அந்த ஏகரூப தரிசனம், ஏகரூப உபாசனையிலிருந்து அவன் ஸ்லோவா திரும்ப இவ பரிணாம வளர்ச்சி பெறுகிறான். என்ன ஆறா அப்படின்னா விஸ்வரூப தரிசனத்தை பார்ப்பதற்கு அவனுக்கு மனம் பக்குவப்படுகிறது. ஒரே ஒரு தேவதை தான் அப்படிங்கிறது இல்லாம அது ஒன்றுதான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பிரபஞ்ச திருஷ்டி பூரா மாறி, பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய வேத புத்தி மாறி அபேதமாக ஒன்றாக அந்த இறைவன் வடிவாக அந்த பிரபஞ்சத்தை பார்ப்பதற்கு அவன் பழகிக் கொள்கிறான். அப்படி பழகிக் கொள்வதுதான் அடுத்த ஸ்டேஜ், அந்த விஸ்வரூப தரிசனம்ங்கிறது உபாசனையினுடைய. இப்ப நம்ம இத எல்கேஜின்னு சொன்னா அதுதான் +2 முடிச்சாச்சுன்னு ஸ்கூலிங் முடிச்சாச்சு. இந்த உபாசனையில ஸ்கூலிங்க முடிச்சாச்சு. அங்கேயே இருந்துடலாமா நம்ம? சகுன இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏகரூப உபாசனையா இருந்தாலும் சரி, விஸ்வரூப உபாசனையா இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே சகுன உபாசனை. சகுன அப்படின்னா என்ன? குணங்களோடு கூடிய, அப்படின்னா வடிவத்தோடு கூடிய. வடிவத்தோடு கூடிய கடவுளுக்கு உபாசனை. இந்த விஸ்வரூப உபாசனை விஸ்வத்துல இருக்கிற அத்தனை வடிவங்களும் கடவுள் தான் பார்க்கக்கூடிய ஒரு உபாசனை. அப்ப அங்க இது ரெண்டுமே என்ன அப்படின்னா சகுன உபாசனையில தான் இருக்கு. சகுன உபாசனையே எனக்கு முக்தியை கொடுக்குமானா பகவான் 8வது அத்தியாயத்துல என்ன சொன்னார்? சகுன உபாசனை பண்ணக்கூடியவனுக்கு, உபாசிக்கிறவனுக்கு உபாசகன் எங்க போறான்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு நீங்க போய் பேக்ல பாக்கணும். எங்க போறான்? பிரம்மலோகத்துக்கு போறான். அங்க பிரம்மாஜி பாடம் எடுத்துட்டு இருக்க. அவரோட ஆயுசு பரியந்தம் அந்த பாடம் நடக்கும். அந்த ஃபுல் கிளாஸும் நம்ம உட்கார்ந்து கேட்கணும். ஒரு நாளைக்கு 1/2 ஸ்லோகம் போனா பெருங்காரியம். அப்படிதான் கேட்க போறோம்னா அப்படி கேட்கலாம். உபாசனையினால முக்தி வேணும்னு யார் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு முக்தி என்பது பிரம்மலோகத்தில் சென்று பிரம்மனிடத்தில் அந்த பிரம்மத்தை பற்றி அறிய வேண்டியது வரும். ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, ஓமித்யேகாட்சரம் பிரம்ம வியாகரண்மா மனுஸ்மரன்னு எப்ரயாதி தியஜன் தேகம் சயாதி பரமாங்கத்தையும். என்ன பரமாங்கத்தையும் அது அப்படின்னா பிரம்மலோகம். ஷண்மாசா உத்தராயணம் எல்லாம் படிச்சோமா இல்லையா? ஞாபகம் இருக்கணும். இல்லைன்னா டெய்லி நீங்க ஒரு அத்தியாயம் பாராயணம்னு வச்சுட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்ற ஸ்லோகங்கள் இங்க அங்கங்க அப்படி இப்படி ஞாபகத்துக்கு வந்துடும். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, கஷ்டம் கிடையாது. டெய்லி ஒரு அத்தியாயம் கீதை இது நம்மளோட பாராயண கிரமத்துல கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். கீதையை விட ஈஸியா நம்ம மைண்ட்ல சக்குன்னு ஒட்டிக்கிற விஷயம் வேற ஒண்ணும் இருக்க முடியாது. எஸ்பெஷலி நம்ம இந்த முக்கியமான ஒரு தத்துவார்த்தமான விஷயங்களை திரும்ப அசை போடணும்னா கீதை தான் நமக்கு ரொம்ப கை கொடுக்கும். ஈவன் உபனிஷத்துல எல்லாம் கூட படிக்கும் போது கூட சுவாமிஜி கீதையை கோட் பண்ணாம உபனிஷத் சொல்ல மாட்டேன். உபனிஷத் வேதம், வேதத்துல இருக்கிற ஒரு விஷயத்த புரிய வைக்கிறதுக்கு கீதையில இருந்து எடுப்பார். ஏன்? ஈஸியா இருக்கும், புரியும் நமக்கு. ரொம்ப எளிமையாக பகவான் நமக்கு அதை உடைச்சு சொல்லி கொடுக்கறதுனால ஈஸியா புரியுறது அப்படிங்கிறதுனால உங்களுக்கும் அதே சொல்லும். சரி, இப்ப நான் இந்த இடத்துல இருக்க முடியாது, எனக்கு இது முக்தி கொடுக்க போறது இல்லை. எது? சகுன பிரம்ம உபாசனை எனக்கு முக்தி கொடுக்காது. அது என்னதான் ஹை லெவல் சகுன பிரம்ம உபாசனை விஸ்வரூப உபாசனையாவே இருந்தாலும் அது எனக்கு முக்தி கொடுக்காது. ஏன் கொடுக்காது? கொடுத்தா என்ன நம்ம கேள்வி கேட்கும். அது எப்படி? ஏன் நீங்க அங்க போய் தான் கிடைக்கணும்னு சொல்றீங்க? நீங்க 4வது அத்தியாயம் எடுங்க. 4வது அத்தியாயத்துல 33வது ஸ்லோகத்துல இருந்து கடைசி வரைக்கும் பூரா ஞான மகிமா தான். என்ன சொல்றாரு அவர்? ஸ்ரேயான் திரவியமயாத் யஜ்ஞாத் ஞான யஜ்ஞ பரந்தப. எப்பா, நீ எவ்வளவு திரவியம் போட்டு யஜ்ஞம் பண்ணினாலும் சரி, அது எல்லாத்தையும் விட ஞான யஜ்ஞம் இருக்கே, ஞானம் பெறுவது. ஞான யஜ்ஞம்னா என்ன அர்த்தம்? ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் தான் ஞான யஜ்ஞம்.
சரியான ஒரு குருட்ட போய் உட்கார்ந்து பொறுமையா அதை திருப்பி திருப்பி இந்த விஷயங்களை உட்கார்ந்து நமக்கு ஐயம் திரிவு வர நம்மளோட சந்தேகங்கள் போற வரைக்கும் அத சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி அதை நம்மையும் ஆக்கி கொள்ளும் வரைக்கும் அதுதான் ஞானம்தான் இருக்கிறதுலயே ஹையஸ்ட் அப்படின்னு பகவானே அவரோட வாயில சொல்றாரு. என்ன சொல்றாரு? சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்பியத்தேன். எத்தனை கர்மா பண்ணினா என்னப்பா, ஞானத்தில் தான் அது முடிவடைகிறது. அப்ப ஞானம்தான் ரொம்ப உயர்ந்தது அப்படிங்கறத சொல்லிடுறாரு அந்த இடத்துல. அதுக்கு என்ன சொன்னார்? உபாயம் அடுத்ததுல சொல்லிடுறாரு. தத் வித்தி, அதை நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க நீ சரியான ஒரு குருவை அடையணும். பரிப்பிரஷ்னேன சேவையா, நீ பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா, நீ அதை சரியான தத்துவ தரிசி கிட்ட போய் நீ உட்கார்ந்து அவருக்கு சேவைகள் செய்து பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் அந்த ஞானத்தை பெற வேண்டும். எதுக்குப்பா அந்த ஞானத்தை பெறணும்? யத்யாத்வான புனர்மோகம் ஏவம் யாஸ்யசி பாண்டவ். எதை தெரிந்து கொண்டாயோ அதற்கு பிறகு உனக்கு மோகம் என்பதே இருக்காது. there will be no delusion after that. நீ நான் தான் அனைத்தும்னு தெரிஞ்சு கொண்டதுக்கு அப்புறம் என்ன டெலியூஷன் இருக்கு? செகண்டாக இரண்டாவதாக ஒன்று இல்லைங்கிறது எனக்கு திருடமா தெரிஞ்சாச்சுன்னா எனக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லை, பயமும் இல்லை வாழ்க்கையில். சோ அந்த ஞானத்தை தவிர வேறு ஒரு விஷயம் எனக்கு விடுதலை கொடுப்பதற்கு கிடையாது. எவ்வளவு பாவம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. அந்த எத்தனை பெரிய 2 இடத்துல சொல்றாரு அந்த விஷயத்த. 4வது அத்தியாயத்திலையும் சொல்றாரு, 9வது அத்தியாயத்திலையும் சொல்றாரு. நீ பாபமே பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நீ ஞானத்தை பெற்றாய் அப்படின்னு சொன்னா அந்த ஞான பலத்தினால உன்னுடைய பாபங்கள் உன்னை ஒன்றும் பாதிக்காமல் போகும். அப்படின்னா நான் பாவம் எல்லாம் பண்ணலாமா, 10 கொலை பண்ணிடலாமா அப்படின்னு பண்ண மாட்டான். இந்த ரைட் ஆட்டிடியூட் அண்ட் ரைட் ஆக்ஷனுக்கு வந்தவன் திரும்பி போய் ராங் ஆட்டிடியூட் வித் ராங் ஆக்ஷனுக்கு போகவே மாட்டான். அந்த தைரியத்துலதான் சாஸ்திரம் இதெல்லாம் சொல்றது. அதுவும் இல்லாம இது எல்லாருக்கும் சொல்றது கிடையாது. அப்படியே எல்லாருக்கும் பப்ளிக்ல சொன்னாலும் எடுத்துக்கிற புத்தி தான் எடுத்துக்கும். அதெல்லாம் பகவான் செக் வச்சுடுறாரு கரெக்டா. இதெல்லாம் நம்ம பிராக்டிக்கலாவே பார்க்கிறோம். எத்தனை பேர் நிற்கிறா கடைசி வரைக்கும். லாஸ்ட் 18வது அத்தியாயம் கடைசி ஸ்லோகம், எத்திர யோகேஸ்வரோ ஹரிஹி சொல்ற அன்னைக்கு எத்தனை பேர் இருக்கான்னு பாப்போம்ல நம்ம. அப்ப தெரிஞ்சிடுமா இல்லையா எத்தனை பேரால இத நின்று படிக்க முடியறது அப்படின்னு. திஸ் இஸ் ஜஸ்ட் இந்த ஒரு சின்ன கிளாஸ்க்கு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லல. உலகத்திலேயே எத்தனையோ ஆன் பப்ளிக் சொன்னா கூட கேட்கறதுதான் கேட்கும். எந்த அந்தகரணத்துக்கு சுத்தம் இருக்கோ அந்த அந்தகரணத்துலதான் போய் உட்காரும். இல்லைன்னா அது சும்மா அப்படியே ஒரு கதை கேட்கிற மாதிரி கேட்டுட்டு போயிடும். அதனால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பிரயோஜனம் இல்லைங்கிறதுனாலதான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் 18வது அத்தியாயத்துல தபஸ் இல்லாதவனுக்கு சொல்லாத, பக்தி இல்லாதவனுக்கு சொல்லாத, என் மீது மரியாதை இல்லாதவனுக்கு சொல்லாத, சாஸ்திரத்தின் மீது மரியாதை இல்லாதவனுக்கு சொல்லாத, இத்தனை கண்டிஷன் போடுறது. சும்மா நான் கேட்டாச்சு 18 வா உனக்கும் உட்காந்து சொல்லித்தரேன் அப்படிலாம் நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட முடியாதுல்ல. அதுக்குன்னு ஒரு பாத்திரம் வந்தாதான். அதனால இந்த ஞானம் அப்படிங்கிறது ஒண்ணுதான் நமக்கு எல்லா ஸ்ரேயசையும் கொடுக்கறது. அதுல நீங்க ஃபுல்லாவே பாருங்க, 33ல இருந்து கடைசி வரைக்கும் எதைதாம்சி சமித்தோ அப்படி பஸ்மசாத் குருத்தேர் சொன்ன ஞானம் தான் எல்லாத்தையும் நெருப்பு மாதிரி நெருப்பாக இருந்து எல்லாவற்றையும் எரிக்கிறது எல்லாம் சொன்னாரு. இந்த பீடிகை எல்லாம் எதுக்கு போடுறேன் அப்படின்னா, நான் இந்த சாக்கு வச்சு உங்க மெமரி எல்லாம் ரெஃப்ரெஷ் பண்றேன். நீங்க 4வது அத்தியாயத்துக்கு போவீங்கல்ல, இப்ப அட்லீஸ்ட் கிளாஸ் முடிச்ச உடனே கிடுகிடுன்னு போய் 33 to லாஸ்ட் கிடுகிடுன்னு ஒரு தடவையாவது படிச்சிருவீங்கல்ல, நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் எனக்கு ஒரு அல்ப ஆசை, இந்த மாதிரி பண்ணிடணும் நீங்க. இது எதுக்குன்னா, ஏன் ஞானம் முக்கியம்? why I should not do upasana alone? பகவான் is not accept. not that பகவான் is not accepting. சாஸ்திரம் தெளிவா சொல்றது, உனக்கு விடுதலை வேணும் அப்படின்னா உண்மையை நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். அந்த உண்மையை தெரிந்து கொள்வதுதான் ஞான யோகம். சோ இப்ப புரியுறது இல்லையா நான் எதை நோக்கி வரேன் அப்படின்னா, கர்ம யோகத்துல இருந்து உபாசனா யோகத்துக்கு மனசு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சாலும் அதோட நிக்கிறது இல்லை. அதுக்கு அடுத்தது எங்க போகணும்னா ஞான யோகத்துக்கு போகும். இந்த ஞான யோகம்ங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது, ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம். இந்த ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம்ங்கிறதுல இங்க எங்க ஈஸ்வரன் வர்றாரு, அங்க எங்க பக்தி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். யாரும் ஈக்குவல்னு நம்ம படிக்கிறோம். தத்து துவம் அசி. தத்து என்னது? ஈஸ்வர லட்சணம். துவம் என்னது? ஜீவ லட்சணம். நான் ஜீவன், ஈஸ்வரன் இருக்க. எனக்கும் ஈஸ்வரனுக்கும் என்ன சம்பந்தம்? நானும் அவரும் ஈக்குவலா இல்ல வேறையா? பேதமா அபேதமா இல்ல பேதாபேதமா? எனக்கு இதுல ஒரு கிளாரிட்டி வேணும்.
இந்த கிளாரிட்டி எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னா என்னுடைய எஞ்சிய வாழ்க்கை ஆஃப்டர் ஞானம் பெற்றதுக்கு அப்புறமா என்னுடைய எஞ்சிய வாழ்க்கை அமைதி ஆனந்தமோ ஆனந்தமா இருக்கிறதுக்கு இந்த கிளாரிட்டி எனக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறதுதான். அப்படிங்கிற காரணத்தினாலதான் எனக்கு ஞான யோகம்ங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அப்ப நான் ஞான யோகத்தும் போது எதை நான் உபாசனை பண்றேன்? இங்க நம்ம உபாசனான்னு பேசிட்டு இருக்கோம். அதனால நம்ம உபாசனைக்கு எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல உபாசனைங்கிறதுக்கு பதிலா விசாரம் பண்றோம். விசாரம் அப்படின்னா என்ன? வி ஆர் விசாரம்னா ஆராய்ச்சி. என்ன ஆராய்ச்சி பண்றோம்? நிர்குண ஈஸ்வரனை பற்றி விசாரம் பண்றோம். இது வரைக்கும் சகுண ஈஸ்வரனை தான் தியானம் பண்ணிருக்கோம். உபாசனை பண்றதுங்கிறது தியானம் பண்றது. சகுண ஈஸ்வரனை தியானம் பண்றோம். இந்த சகுண ஈஸ்வரன் தியானம் பண்ணதனுடைய பலனாக எனக்கு சித்த சுத்தி இன்னும் நன்னா கிடைச்சு நான் நிர்குண ஈஸ்வரனை நிர்குண பிரம்மத்தை விசாரம் பண்றதுக்கு நான் எலிவேட்டார். நான் அப்படியே என்னுடைய மனசு பரிணாம வளர்ச்சி அடைகிறது. ஆனா ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கர்ம யோகமோ இந்த உபாசனா யோகமோ ஞான யோகமோ எதா இருந்தாலும் இது எந்த சூழ்நிலையில நடக்கணும் அப்படின்னா பக்திங்கிற சூழ்நிலையில தான் இது நடக்கும். பக்திங்கிற சூழ்நிலை இல்லாம வரட்டுத்தனமா இதை பண்ணினோம் அப்படின்னா செயல் புரியும் போதும் சரி, நாம் சிந்திக்கும் போதும் சரி, தியானம் செய்யும் போதும் சரி, நாம இது ஆழ்ந்த வேதாந்த கருத்துக்களை சிந்திக்கும் போதும் சரி, நான் அத்வைதம் சொல்லிட்டீங்களே அப்புறம் எதுக்கு சாமி எல்லாம் அப்படிங்கிற வரட்டு வேதாந்தம் எல்லாம் இங்க கிடையாது, நடக்கவும் நடக்காது. எப்போ அது பக்தியோட கூட இருக்கோ அப்போ மட்டும்தான் அது நமக்கு உண்மையிலேயே பலன் தரும். ஏன் நான் பகவானே என்ன சொல்றேன்? தேஷாம் ஞானி நித்தியயுக்தக. அவன் தான்ப்பா என்னோட எப்பவுமே சேர்ந்திருக்கான். தேஷாம் ஞானி நித்தியயுக்தக ஏக பக்திர் விசிஷ்யதே. ஏக பக்திங்கிறது என்ன? ஏகமா இருக்கிறதே நிர்குண பிரம்மன் ஒண்ணுதான். அந்த ஏக பக்திர் விசிஷ்யதே அதுல அவன் நல்லா ஸ்பெஷலைஸ் பண்றான். அதுல அவன் ஸ்ரவணவன நிதித்தியாசனத்துக்கே நிறைய டைம் கொடுக்குறான். ஞானத்திற்கு யார் முக்கியத்துவம் கொடுக்குறானோ அந்த ஞானி பக்தனை தான் எனக்கு பிடிக்கும். பிரியோகி ஞானி நோத்தியர்த்தம் அகம் சச்ச மம பிரிய. எனக்கு அவனைத்தான் பிடிக்கிறது அப்படின்னு பகவான் சொல்ற. அப்போ ஞானிக்கு ஆத்மைவ மேமதம் அப்படிங்கிற அடுத்த சொல். ஞானியும் நானும் வேறு வேறு இல்லப்பா, ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அங்கேயே ஐக்கியம் பகவான் கொடுத்துடுறாரு. நம்ம நம்மளோட கன்விக்ஷனுக்காக நம்மளோட கன்வின்சிங்காக தான் மனசோட கன்வின்சிங்காக தான் நம்ம திரும்ப தொடர்ந்து 18 அத்தியாயமும் படிக்கிறோம். அங்கங்க ஐக்கியத்தை பகவான் எக்ஸ்பிளிசிட்டா காமிச்சு கொண்டேதான் வருகிறார். ஆனா நம்ம புரிஞ்சுக்கிறதுலதான் இருக்கு. தாய்மானவரோட ஒரு அழகான பாடல். நான் எதுக்கு அதை பார்க்க சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு காரணம் அது சுவாமிஜி ரொம்ப நிறைய கோட் பண்ணுவார். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு, இவ்வளவு சாதனைகள் அவர் லிஸ்ட் பண்றார். இது அத்தனையும் நெகேட் பண்ணி ஞானம் இல்லைன்னா இதெல்லாம் யூஸ்லெஸ் அப்படிங்கிற எத்தனை சாதனைகள். முதல்ல ஆரம்பிக்கிறது எது தெரியுமா? பக்தியில தான் ஆரம்பிக்கிறது. பக்தி நெறி நிலை நின்றும் முதல்ல பக்தியில தான் ஆரம்பிக்கிறது. பக்தி பண்ணா போறோம். ஏன்னா இது ஏன் தெரியுமா சுவாமிஜி அடிக்கடி எடுப்பார் இந்த டாபிக் எடுத்துருச்சே. பக்தி பண்ணாலே போறோம் எனக்கு முக்தி கொடுத்துரு. பகவான் பார்த்து எனக்கு முக்தி கொடுப்பாரு. அது எப்படி கொடுப்பாரு? நான் என் முயற்சி. அப்ப புருஷார்த்தம்ங்கிறது என்ன? புருஷார்த்தம்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் த மீனிங் ஃபார் புருஷார்த்தம்? புருஷார்த்தம்ங்கிறது என்னுடைய முயற்சியினால் அடைய வேண்டியது, அப்படித்தானே? அது அர்த்தமே அதுதானே புருஷார்த்தம். அப்போ என்னுடைய முயற்சியினால் அடைய வேண்டியதுக்கு நான் எப்படி பகவான் பார்த்து ஏதோ பண்ணுவேன் அப்படின்னு நான் எப்படி உட்கார முடியும்? அதெல்லாம் எஸ்கேபிசம். நான் முயற்சியே பண்ண மாட்டேன். ஒரு புக்கை பிரிச்சு கூட ஒரே ஒரு ஸ்லோகத்தை கூட நான் படிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அப்படி ஒரு மண்டக்காயிர வேலை இருக்கு. நான் தான் இந்த உலகத்தையே தாங்கிட்டு இருக்கேன், அட்லாஸ் மாதிரி நானு அப்படின்லாம் நம்ம நம்மளையா நினைச்சு கொண்டு நான் பகவானுக்கு டெய்லி நான் ஸ்லோகம் சொல்லிட்டா போறேன், வேற எதுவுமே பண்ண வேணாம், எல்லாம் அவர் பார்த்துப்பார் அப்படின்னு. அப்படி ஒரு பெரிய ப்ராப்பகேண்டாவே நடக்கிறதுனால இந்த இத அந்த ஆர்கியூமெண்ட்டை நம்ம நெகேட் பண்ணணும்னா நம்ம எங்கேந்தாவது இல்ல எல்லா இடங்கள்லயும் அதுக்கான ரெஃபரன்சஸ் நம்ம எடுக்கிறோம். பகவான்கிட்டேருந்து தான் இப்ப ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்தேன் உங்களுக்கு. நான் தேஷாம் ஞானி நித்திய யுக்தக ஏக பக்தி விசேஷத்தைங்கிறது அதுக்குதான் கொடுத்தேன். இந்த தாய்மானவர் பாடணும் இந்த காரணத்துக்காகத்தான். பக்தி நெறி நிலை நின்று. சரி, ஃபர்ஸ்ட் விஷயம் பக்தி பண்றோம். பக்தியே பண்ணிட்டு இருக்கான். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பஜனை இல்லைன்னா ராமநாமம் எழுதுறது, வேற எதுவுமே கிடையாது. கிடைச்சிருமா முக்தினா? கிடைக்காதுங்கிற. அடுத்த சாதனை என்ன சொல்ற தெரியுமா? நவகண்ட பூமி பரப்பை வளமாக 9 கண்டங்களாக பிரிச்சிருக்கு. பூ பிரதட்சணம் அப்படின்னு சொல்றது உண்டு. இது எல்லாமே என்ன தெரியுமா? நான் இப்ப சொல்றது எல்லாமே
அழகான ஆன்மீக சாதனைகள். இந்த சாதனைகள் எல்லாமே நம்ம மனசை பக்குவப்படுத்தும். ஒண்ணு கூட சோட கிடையாது. ஆனா அதையெல்லாம் நெகேட் பண்றாரு. இப்ப நவகண்ட பூமிப்பர் நான் பூ பிரதட்சணம் பண்ணிருக்கேன். 3 வாட்டி 4 வாட்டி நான் பூ பிரதட்சணம் பண்ணிருக்கேன். எனக்கு அது முக்தி கிடைக்காது, நான் கிடைக்காது அப்படின்ட்டு. பறவையிடை மூழ்கியும் நான் கடல்ல போய் ஸ்நானம் பண்ணி தர்ப்பணம் பண்ணி ஸ்நானம் பண்ணி பூஜை பண்ணி எல்லாம் பண்ணி நான் சாமி கும்பிடுறேன், கிடைக்காது. நதிகளிடை மூழ்கியும் பறவையிடை பறவைனா கடல், பறவைனா சின்னரா. பறவையிடை மூழ்கியும் நதிகளிடை மூழ்கியும் பசிதாகம் இன்றி எழுனா. இப்ப இன்னொரு அடுத்த அடுத்த இது இந்த நதிகள்ல போனாலே, நதிகள் பக்கம் போனாலே நம்ம நதிகளுக்கு பூஜை பண்றது, நதிகள் ஸ்நானம் பண்ணி தர்ப்பணம் பண்றது, இதெல்லாம் நம்மளுடைய சம்பிரதாயம். அதெல்லாம் பண்றேன், நான் எல்லாம் கரெக்டா பண்றேன். என்னோட கர்ம காண்டின்னு அர்த்தம். அதெல்லாம் கர்மம் எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன். பசிதாக ரெண்டையும் பாக்குறதே கிடையாது. 4 பக்கமும் முன்னாடி பின்னாடி சைட்ஸ்ல எல்லா இடங்கள்லயும் அக்னிய நல்லா இது பண்ணிட்டு மேல இருக்கக்கூடிய சூரியன் நல்லா தகித்து கொண்டிருக்கும் போது அதுக்கு மத்தியில நின்று நான் ஒரு தபஸ் பண்ணுகிறேன். பஞ்சாக்னி தவம்னு பேர். முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த தவத்தை பத்தி. அன்னை சாரதா இந்த தவம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த பஞ்சாக்னி தவம் பண்ணியாச்சுன்னா எனக்கு கிடைச்சிருமா? பசிதாக நின்று எழுனா மத்தியிடை நின்றும் கிடைக்குமானா கிடைக்காது. சரி. உதிர் சருகு புனல் வாயுவினை வன்பசி தனக்கடைத்தும். பசிக்கிறது, ஆனா சாப்பிடக்கூடாது. நான் அந்த துருவன் மாதிரி இருக்க போறேன். துருவன் எப்படி இருந்தான்? வெறும் கீழே விழற சருக தின்னான், தண்ணி கொஞ்ச நாள் குடிச்சுட்டு இருந்தான், காத்த புசிச்சான். அதெல்லாம் அவனுக்கு ஹரி கிடைக்கலையா, அதனால நானும் அதே மாதிரி இருப்பேன், எனக்கு இப்ப முக்தி கிடைச்சிருமான்னு. உதிர் சருக புனல் வாயுவினை வன்பசி தனக்கடைத்தும் கிடைக்காது. அடுத்து மௌனத்து இருந்தும் காஷ்ட மௌனம், நகரவே மாட்டேன், பேசவே மாட்டேன், கண்ணை கூட திருப்ப மாட்டேன், அப்படி மௌனமா இருக்கேன். அது ஒரு தபஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் தபஸ்ல வருது. இந்த தபஸ் பண்ணினா எனக்கு கிடைச்சிருமா? நான் கிடைக்காதுப்பா. அடுத்தது உயர் மலை நுழை தன்னில் புக்கும். பெரிய மலையை தேடி எங்கேயாவது ஹிமாலயாஸ்ல போய் ஒரு நல்ல ஒரு குகை, அந்த குகைக்குள்ள போய் நான் உட்காந்து ஓம் நம சிவாய, வேற எதுவும் கிடையாது, சாப்பிடுறது கிடையாது, ஒண்ணு கிடையாது, ஓம் நம சிவாய், இதுல கிடைச்சிருமான்னு அதுலயும் கிடைக்காதுப்பா. உயர் மலை நுழை தனில் புக்கும் மண்ணு தசை நாடி முற்றும். என்னோட தசை நாடிகள் இருக்கேன், அது எல்லாத்தையும் நான் சுத்தம் செய்து சுத்தி செய்தும், நாடி சுத்தி பிராணாயாமானே தனியா இருக்கு. இந்த பக்கம் எடுக்கிறது அந்த பக்கம் விடுறது அப்படின்னு எடுத்து விட்டு ஃபுல்லா எல்லாம் சுத்தம் பண்ண மண்ணு தசை ஆடி முற்றும் சுத்தி செய்தும் மூல பிராணனை அங்கேயோடு சோமவட்டத்து அடைத்தும். இது யோகம். முதல்ல சொன்னது தவம், இப்ப சொல்றது யோகம். நான் இந்த குண்டலினி எடுத்து நேரம் கொண்டு போய் சகஸ்ராரத்துல நிக்க வைக்கிறேன்ப்பா. மூல பிராணனை அங்கேயோடு சோமவட்டத்து அடைத்தும். சோமவட்டம்ங்கிறது இந்த சகஸ்ராரத்துல இருக்கிற இடம். அங்க அடைச்சிட்டேன் அப்படின்னு, அங்க வைக்கிறேன் அப்படின்னா அந்த சமயத்துல எனக்கு என்ன ஆகும்னா, இந்த உள்நாக்குல ஒரு அமிர்த தாரை ஒண்ணு வரும். அது யோகத்துல சொல்லியிருக்கு. அந்த சொல்லறிய அமுது உண்டும். அவர் அதெல்லாம் அவரும் சொல்றார். சொல்லறிய அமுது உண்டும். அந்த உள்ளேந்து வர அமுத வெளியில சொல்ல முடியாது எப்படி இருக்கும்னு. அதை நீ சாப்பிட்டும் உனக்கு முக்தி வந்துருமான்னு. வராதுப்பா. அற்ப உடல் கற்பங்கள் தோறும் நிலை நிற்க வீர சித்தி செய்தும். இந்த அல்பமான இந்த உடல் இருக்கே, அது ஒரு 300 400 வருஷம் 500 வருஷம் இருக்கட்டும்னு நிறைய சித்திகள்லாம் படிச்சு இந்த உடம்ப ஒரு வழி பண்ணி நான் இதை அப்படியே எப்பவும் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. சித்திகள் அப்படிங்கிறது, சித்திகள்ங்கிறது நமக்கு தபஸ்னால கிடைக்கக்கூடிய பை ப்ராடக்ட். ஆனா அது நம்மள இந்த ஞானத்து பக்கம் வர விடாம இழுத்துட்டு போயிடும். அதனால சித்திகளுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறது இல்லை ஞானிகள். அந்த சித்தி உனக்கு கிடைச்சதுன்னா கூட இந்த அற்ப உடல் கற்பங்கள் தோறும் நிலை நிற்க வீர சித்தி செய்தும், லாஸ்ட் அதுதான் முக்கியம். ஞானம் அல்லது கதி கூடுமோ? ஞானம் இல்லாம ஏதாவது நடக்குமாப்பா? இந்த பிறவி பயனை நான் அடையணும்னா இத்தனை, நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை சாதனைகள், அவை அனைத்தும் முக்கியமான சாதனைகள் தான், ஆன்மீக சாதனைகள் தான் எல்லாமே. தானம், தவம், தவம், இது யோகம். கிருஷ்ணரே சொல்லியிருக்க, இப்பதான் பார்த்தோம் நம்ம. இது உனக்கு வேதத்தினால கிடைக்காது, தானத்தினால கிடைக்காது, தப்போபி ருக்ரைகி உக்ர தபஸ்னால கிடைக்காது, இதனால யஜ்யத்தினால கிடைக்காது. எதுக்கு சொல்றார்? இந்த இது பேர் என்ன, விஸ்வரூப தரிசனத்துக்கே அப்படி சொல்றார். அது என்ன சொன்னேன் நானு, சகுண பிரம்ம உபாசனை. அதுக்கே அவர் அப்படி சொல்றாரு அப்படின்னா ஞானத்திற்கு இன்னும் எவ்வளவு உயர்வு இருக்கணும். அதை பகவானே 4வது அத்தியாயத்துல சொன்னார். உங்களுக்கு இப்ப ரெஃபரன்ஸ் கொடுத்தேன், நீங்க ஒரு தடவை படிங்க. அப்ப ஞானம்ங்கிறது எல்லாவற்றையும் விட மிக முக்கியமானது. இந்த ஞானத்தை
அடிப்படையாக வைத்து எனக்கு பக்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தட் பக்தி இஸ் த ஒண்டர்ஃபுல் பக்தி. அந்த பக்தியை பத்தி தான் நாம இப்ப படிக்க போறோம். நம்ம இப்ப படிக்க போறது உணர்ச்சி பிழம்பாக இருக்கக்கூடிய ஒரு பக்தி கிடையாது. அப்படி படிக்கக்கூடிய பக்தி யோகமானது இது கிடையாது. இந்த பக்தியின் உண்மையான அறிவுபூர்வமான பக்தன் நிலை என்ன? முதல்ல பக்தி யோகம் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் அவர் எக்ஸ்பிளைன் பண்றதே என்ன அப்படின்னா, பக்தியை பத்தி தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றாரு. எந்த மாதிரியான பக்தி சிறந்தது அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு அந்த சிறந்த பக்தியை கடைபிடிக்கக்கூடிய பக்தனுடைய லட்சணத்துல கொண்டு வந்து முடிக்கிறது. பக்தா அப்படின்னா அப்படிதான் நமக்கு வந்து ஒரு இன்சைட் கிடைக்கும். பக்தியோட அறிவுபூர்வமான பக்தி என்பது இப்படித்தான் வெளிப்படணும் அப்படின்னு காமிக்கிறது. அப்ப நம்ம இதுல பார்த்தோம், சிதப்பிரஜ்ஞ லட்சணத்துல என்ன பார்த்தோம்? எப்படிப்பட்ட ஒரு ஞானத்தினுடைய அந்த ஜீவன் முக்தனுடைய நிலையானது அவன் எப்படி இருப்பாங்கிறப்ப அது மாதிரி உண்மையான பராபக்தனுடைய லட்சணம் என்பது என்ன அப்படிங்கறத இதுல நம்ம 13 to 20 வரைக்கும் அது இருக்கும். முதல் 1 to 12 அப்படிங்கிறது பக்தி யோகத்தை பத்தி மாத்திரம் சொல்லப்படும். வாட் இஸ் பக்தி? அதுல இந்த அர்ஜுனன் தான் ஆரம்பிக்கிறான் கேள்வி கேட்க. நம்ம இப்போ ஸ்லோகத்துக்குள்ள போவோம். நான் ரொம்ப லாங் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன், எனக்கே தெரியறது நல்லா. பட் இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் பெனிஃபிட். நீங்க அதை சிந்தனை பண்ணி பாருங்க. பக்திங்கிறது சும்மா எளிமையாக கடந்து போகக்கூடிய ஒரு சொல்லாக நாம் எடுத்துக்கொள்வதில்லை. அதற்கு இவ்வளவு ஆழம் இருக்கிறது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இப்ப நாம ஸ்லோகங்களை படிக்கலாம். கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. अथ 12. भक्तियोगः. अर्जुन उवाच एवं सततयुक्ताये भक्तास्त्वां पर्युपासते ये चाप्यक्षरमव्यक्तं तेषां के योगवित्तमाः. சததயுக்தாக. சதத முன்னாடியே பார்த்திருக்கோம். சதத அப்படின்னா எப்பொழுதும் அப்படின்னு. எப்பொழுதும் ஈடுபாடு உடையவர்களாய், யுக்தாக ஈடுபாடு உடையவர்களாய், ஏ எந்த, பக்தாக பக்தர்கள், துவாம் உன்னை, ஏவம் இவ்வாறு, பர்யுபாசத்தே உபாசிக்கிறார்களோ, ச மேலும், ஏ அப்பி எவர்கள், அக்ஷரம் நிர்குண பிரம்மன் அல்லது அழிவற்ற அவ்யக்தம் உருவமற்றதுமான பிரம்மத்தை, பர்யுபாசத்தே உபாசிக்கிறார்களோ, தேஷாம் அவர்களுள், கே எவர்கள், யோகவித்தமாக யோகத்தை நன்கு அறிந்தவர்கள், எப்பொழுதும் ஈடுபாடு உடையவர்களால் எந்த பக்தர்கள் உன்னை இவ்வாறு உபாசிக்கிறார்களோ, மேலும் எவர்கள் நிர்குண பிரம்மன், பார் நீங்க எழுதுறவாளுக்கு சொல்றேன் பாருங்க, அழிவற்றதும் உருவமற்றதுமான பிரம்மத்தை உபாசிக்கிறார்களோ அவர்களுள் எவர்கள் யோகத்தை நன்கு அறிந்தவர்கள். இந்த அர்ஜுனன் 5வது அத்தியாயம் ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்பான். என்ன கேட்பான் அப்படின்னா, சந்நியாசம் பண்றது சிறந்ததா, கர்மயோகம் பண்றது சிறந்ததா? ஏன்னா நீ சந்நியாசத்தையும் புகழ்ந்து பேசுற, நீ கர்மத்தையும் புகழ்ந்து பேசுற, அதனால எனக்கு மறுபடியும் கன்ஃபியூஷன் ஆகும். சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண புனர்யோகஞ்ச சம்சசி யஸ்ரேய ஏதயோரேகம் தன்மே ப்ரூஹி சுநிஷ்டிதம். ஞாபகம் இருக்கா அந்த மாதிரி ஒரு கேள்வி? திருப்பியும் அதே மாதிரி ஒரு கேள்விதான் இங்கேயும் கேட்கு. இப்ப 2 டைப் ஆஃப் பக்தர்கள், அர்ஜுனன் 2 டைப் ஆஃப் பக்தர்களை கிளாசிஃபை பண்ணியாச்சு. என்ன மாதிரி பக்தர்கள் அப்படின்னா, எப்பொழுதும் உன்னை உபாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய பக்தர்கள், உன்னிடமே எப்பொழுதும் ஈடுபாடு உடையவர்களாய், உன்னையே எப்பொழுதும், இந்த இடத்துல உன்னையே அப்படின்னு சொல்லும் பொழுது விஸ்வரூப பக்தி, இந்த விஸ்வரூப பக்தியே பண்ணி கொண்டிருப்பவர்கள், அக்ஷர பிரம்மத்தை உபாசிக்க கூடியவர்கள், அரூப பக்தி பண்ணக்கூடியவர்கள். இந்த 2 பேர்ல யாரப்பா இருக்கிறதுலயே யோக வித்தமாகனா பெஸ்ட் யார், அந்த யோகத்தை நன்கு அறிந்தவர்கள் யார்? இந்த இடத்துல 8வது அத்தியாயத்துல பகவான்
20, 21, 22 எடுத்துக்கோங்க. परस्तस्मात्तु भावोऽन्यो व्यक्तो व्यक्तात् सनातनः यस्य सर्वेषु भूतेषु नश्यत्सु न विनश्यति अव्यक्तोऽक्षर इत्युक्तः तमाहुः परमां गतिम् यं प्राप्य न निवर्तन्ते तद्धाम परमं मम. இதெல்லாம் சொல்லியிருக்க, ஆனா அவன் மைண்ட்ல வச்சுக்கல. என்ன அர்த்தம்? ஏற்கனவே பகவான் இந்த டாபிக்க டீல் பண்ணிட்டார். நம்மள மாதிரிதான் அர்ஜுனனும் கேட்டுட்டே இருக்கும்போது அது அப்படியே அங்க கேட்டிருக்கோமே அப்படின்னு தோணாது. பட் அட் த சேம் டைம் கொஸ்டினா வரும்போது பகவான் ஆன்சர் பண்ணும்போது மேபி தோணலாம், ஓ நம்ம ஏற்கனவே இந்த விஷயத்த கேட்டிருக்கோம் அப்படின்னு. அந்த மாதிரி எதுக்கு சொல்றேன், இந்த இந்த ரெஃபரன்ஸ் எதுக்கு சொல்றேன்னா, ஏற்கனவே அக்ஷர பிரம்ம உபாசனையினுடைய பலனை அந்த அக்ஷர பிரம்ம யோகத்திலேயே சொல்லியிருக்க. அவர் சகுண பிரம்ம உபாசனை பண்ணினாலும் சரி, நிர்குண பிரம்ம உபாசனை பண்ணினாலும் சரி, சகுண பிரம்ம உபாசனைக்கு உனக்கு பிரம்மலோகம் கிடைக்கும். இந்த அக்ஷர பிரம்ம உபாசனைக்கு உனக்கு திரும்ப வர வேண்டிய அவசியமே இருக்காதுங்கிற விஷயத்த சொன்னார். நமக்கு எது முக்கியம், கோல் என்னன்னு செட் பண்ணிருக்கோமோ அதை வச்சு நாம நமக்கு வேணுங்கிறது எது பெஸ்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா இல்லையா? புரிஞ்சுக்கலாம். சேம் திங் நம்ம மறுபடியும் 7வது அத்தியாயம் எடுத்துக்கலாம். 7வது அத்தியாயத்துல 24 அவ்யக்தம் வியக்திமாபன்னம் மன்யந்தே மாம புத்தயः பரம் பாவமஜானந்தः மமாவ்யயமனுத்தமம். தன்னை பற்றி பகவான் சொல்லும் பொழுது அந்த அக்ஷரமாக நான் இருக்கிறேன்னு ஆரம்பிச்சார். முதல்ல அபரம் பரம் 2 விஷயத்த ஆரம்பிச்சார். அபரபிரம்மன் பரபிரம்மன். இந்த பரபிரம்மனை பத்தின ஒரு விளக்கங்களை அங்க கொடுக்கிற. நாகம் பிரகாச சர்வஸ்ய யோகமாயா சமாவிருதः மூடோயம் நாபிஜானாதி மாமேவ்ய பரம் அவ்யயம். இதெல்லாம் ரெஃபரன்சஸ் ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். சரியா? எதுக்கு அப்படின்னா, இந்த டாபிக் ஒன்றும் புதுசு கிடையாது. அங்க இருக்கிற சில ஸ்லோகங்களை இன்னும் விளக்கணுங்கிறதுக்காக வேண்டி உருவாக்கக்கூடிய கேள்விதான் இது அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க நம்ம முதல்ல மைண்டுக்கு கொண்டு வரும். இப்ப அவன் என்ன கேட்கிறான் அப்படின்னா, நான் இப்ப 2 கொடுத்த ரெஃபரன்சஸ் எதுக்காக அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த ரெஃபரன்சஸ் எதுக்காகனா, இவன் கேட்கறது என்ன அப்படின்னா, இந்த விஸ்வரூப உபாசனை பண்ணக்கூடிய பக்தன் சிறந்தவனா 2 குரூப்பா பிரிக்கிறான். ஒரு குரூப் யாரு? விஸ்வரூப உபாசனை பண்ணுகிறவர்கள். அவர்கள் எல்லாம் சகுண பிரம்ம உபாசனை பண்ணுகிறவர்கள். நான் இது இத்தனை தூரம் சொல்றதுனால நான் உங்களுக்கு சகுண பிரம்மம்னா புரிஞ்சிரும் தான் சொல்றேன். இருந்தாலும் திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் அதை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். உருவக்கடவுளை, உருவத்தோடு இருக்கக்கூடிய கடவுளை, உருவங்கிறது இந்த பிரபஞ்சமே கடவுளுடைய உருவம் தான், கடவுள் தான் இந்த பிரபஞ்சமே அப்படின்னு அந்த 12th ஸ்டாண்டர்ட்னு சொன்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. உபாசனையிலேயே இது ஃபைனல் கிளாஸ்ல இருக்கான். அவன் பெஸ்டா இல்லனா இந்த குரூப் 2 யாரு? அழியாத அக்ஷரமாக இருக்கக்கூடிய மெய்ப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை சிரவண மனன நிதித்தியாசனத்தின் மூலம், சாதாரணமா இல்ல, பிரம்மன் 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 சொல்லிட்டு இருக்கிறது மூலமா இல்ல, அப்படி கிடையாது. அகம் பிரம்மாஸ்மி தியானம் பண்றானா? கிடையாது. அவன் பிரம்மன் என்றால் என்ன, நான் யார், இறைவன் யார், இறைவனுக்கும் எனக்குமான ஆதாரம் என்ன, அந்த ஆதாரத்தை நன்கு புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அக்ஷர பிரம்ம உபாசகன் இருக்கானே, அவனைத்தான் கம்பேர் பண்றாரு. நிர்குண பிரம்ம உபாசகன். அப்ப ரெண்டு உபாசகர்களாக அவன் பிரிக்கிறான். யாரு? அர்ஜுனன் பிரிக்கிறான். நீ சகுண பிரம்ம உபாசனை சிறந்ததா, நிர்குண பிரம்ம உபாசனை சிறந்ததா? இன் அதர் வேர்ட்ஸ், விஸ்வரூப உபாசனை சிறந்ததா அல்லது இந்த அரூப உபாசனை சிறந்ததா? நான் முன்னாடியே சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஏகரூப பக்தி, விஸ்வரூப பக்தி, அநேக ரூப பக்தி, அரூப பக்தி. இதுதான் டிராவல். இப்ப அவன் என்ன கேட்கிறான்னா, இவன் இந்த விஸ்வரூப பக்தி இவ்வளவு அழகாய் காமிச்சியே, அதை பண்ணினாலே ஒருத்தனுக்கு அவனே சிறந்தவனா, இல்லை அதையும் தாண்டி அரூப பக்தியில நிக்கிறானே அவன்தான் சிறந்தவனா? இங்க ஏச்சாப்யக்ஷரம் அவ்யக்தம்ங்கிறார். இந்த ஏவ ஏ அப்படின்னா எவர்கள். அந்த எவர்களை ஆதிசங்கரர் குவாலிஃபை பண்றார். என்னன்னு குவாலிஃபை பண்றார் தெரியுமா? மூவேடனை அழிந்தவர்கள். இந்த தாபத்ரயங்கள் 3ஐயுமே
இந்த வித்தேஷனா புத இந்த பேர் என்ன உலக லோகேஷனா, அப்புறம் வந்து லோகேஷனா, வித்தேஷனா, இன்னும் மறந்து போச்சு, டக்கு ஞாபகம் வரல, அப்புறமா சொல்றேன். இந்த 3 ஏடனைகள் இருக்கு இல்லையா, தாபத்ரயங்கள் அப்படின்னு. பொன்னிலம் மாதர், இது ஈஸி, இதை இப்படி வச்சுக்கோங்க. பொன்னிலம் மாதர், ஏன்னா அது தையல் நவனிதான் ஃபர்ஸ்ட் வருது எனக்கு மைண்டுக்கு. அதனால இந்த காசு பணமோ இல்ல உறவுகளோ அல்லது இந்த சொத்துகளோ, இதுலெல்லாம் யார் வந்து கவனம் இல்லாமல், அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இப்ப முதல்ல என்ன சொன்னேன், ஸ்வத்வ நிவர்த்தி பண்ணிருக்கணும். யாரு சன்னியாசியா இருக்கக்கூடியவனுக்கு யான் எனதுங்கிறது இருக்கவே கூடாது. அந்த ஏங்கிறது யாரு அப்படின்னா, யான் எனதுங்கிறதே இல்லாம, தன்னை பற்றிய சுயநலமான சிந்தனை இல்லாமல் நிர்குண பிரம்மத்தை அறிவது ஒன்றே குறிக்கோளாக இருக்கக்கூடிய அந்த அக்ஷர உபாசனை, அக்ஷர பிரம்ம உபாசனை யார் பண்றார்களோ அப்படின்னு அதை வந்து குவாலிஃபை பண்ற. இன்னொரு குவாலிபிகேஷன் கொடுக்கிறார். உபாதியே அவர்கள் மதிப்பதில்லை. உபாதிங்கிறது என்ன? இந்த அறியாமைதான் உபாதி. என்னை மறைக்கிறது இல்ல, என்னை மறைத்து என்னுடைய உண்மையான சொரூபத்தை மறைத்து என்னை ஒரு உடல் மனம் புத்தியோடு இருக்கக்கூடிய ஒரு லிமிட்டட் பர்சனா காட்டுறது இல்ல, அதை மதிக்காம இருக்கக்கூடிய அந்த உபாசகர்கள். அப்போ எந்த அளவுக்கு அவர்களுடைய இது ஹையா இருக்கு. ஞானத்துல நன்றாக நிஷ்டை பெற்றவர்கள், நம்ம பாஷையில நம்ம சொல்லணும்னா ஞானத்தில் நன்றாக நிஷ்டை பெற்றவர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அவர்கள் தான் அந்த ஏங்கிற ஒரு வார்த்தைக்கு அவர் அவ்வளவு குவாலிஃபை பண்றார் அந்த விஷயத்தை. அப்போ இவங்க 2 பேர்ல இந்த இந்த பேர் என்ன, சகுண பிரம்ம உபாசனை பண்ணக்கூடியவர்கள், அதாவது விஸ்வரூப உபாசனை பண்ணக்கூடியவர்கள், நிர்குண பிரம்ம உபாசனை பண்ணக்கூடியவர்கள், இந்த 2 பேர்ல யாரு யோகவித்தமக, யோகவித்தமக அப்படின்னு பிரிக்கணும் அந்த வேர்டு. யோகவித்தமகன யோக வித்து, அப்படி வித்துனாலே உடையவர்கள், யோகத்தை உடையவர்கள். அந்த யோகத்தை யோகம் தான் இந்த இடத்துல அந்த மேலான ஐக்கிய அறிவு அப்படின்னு வச்சுக்கலாம், இல்ல மேலான அறிவுன்னு வச்சுக்கலாம். இந்த அறிவை உடையவர்கள்ல யாரு சிறந்தது? இந்த 2 பேர்ல, இந்த யோகத்தை செய்பவர்கள்ல இந்த 2 பேர்ல யாரு சிறந்தது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான். யாருக்கு இந்த யோகவித்தமகங்கிற கேட்கறதுக்கான காரணம் என்ன? எதுக்காக கேட்கணும்? இவன் யார் சிறந்தவனா இருந்தா இவனுக்கு என்ன? இவனுக்கு என்ன வேணும்? முக்தி தானே வேணும். இப்ப ஏன் இந்த கேள்வி கேட்கிறான்? இப்போ அதை ஈஸியா ரிஜெக்ட் பண்ணிட்டு போலாம். கிருஷ்ணர் வந்து இதுக்கு ஒரு 4-5 ஸ்லோகத்துக்கு பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வை டு யூ வாண்ட் டு நோ ஹூ இஸ் பெட்டர்? யூ ஃபாலோ வாட் இஸ் குட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லலாம்ல. சொல்லல அவர். ஆனா அவர் அழகாதான் பதில் சொல்றாரு. பட் நாம புரிஞ்சுக்கணும் அவன் ஏன் கேட்கிறான். இந்த யோகவித்த மகங்கிறத கேட்டு எனக்கு என்ன ஆகுது, யாருக்கு முக்தி கிடைக்கும்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா அவனுக்குமே இந்த ஹோல் சாஸ்திரத்தினுடைய கல்வினேஷன் எங்க வந்து ஆறுதுன்னா, முக்தி, அந்த விடுதலை அப்படிங்கறதுலதான் ஆறுது. எனக்கு இந்த மோகம் போகணும். நான் இந்த உலகத்தை பார்த்து பயந்து கொண்டு இந்த உலகத்தில் உள்ள உறவுகளை காப்பாற்றுவதற்காக என் மனம் பரிதவிக்கிறது இல்ல. 1வது அத்தியாயம் ஆரம்பிச்சது சீனை ஞாபகம் வச்சுக்கணும். அது எனக்கு போகணும், அது எனக்கு முக்தி கிடைத்த முக்தியினால் தான் போகும். அப்படிங்கிற போது இந்த 2 உபாசனையில எந்த உபாசனை எனக்கு முக்திக்கு இதுவா இருக்கும், ஹேத்துவா இருக்கும்? எது பெஸ்ட்? எது பெஸ்ட் ஃபார் மோக்ஷா? அதான் அங்க உள்ள இருக்கு. ஏன்னா அந்த அந்த உபாசகனை பத்தி தெரிஞ்சுட்டு இவனுக்கு ஒண்ணும் ஆக போறது இல்லை. இஸ் நாட் தட் லோ. அதனால அந்த உபாசனையினால வரக்கூடிய பலன் என்ன, எந்த உபாசனையினால வரக்கூடிய பலன் எனக்கு பெஸ்ட்? அதான் இங்க கேள்வி. வேதாந்தம் படிக்கக்கூடிய பக்தன் சிறந்தவனா, அல்லது இந்த உலகமே இறைவன் என்று உபாசிக்கக்கூடிய பக்தன் சிறந்தவனா? இதான் கேள்வி. கிருஷ்ணர் பதில் சொல்றார். அதை நம்ம அடுத்த சத் சங்கத்துல படிக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கிருஷ்ணர் வந்து பதில் சொல்ல ஆரம்பிப்பார். அதுலயும் நிறைய நியூஆன்சஸ் இருக்கு. இந்த அத்தியாயமே ஒரு பியூட்டிஃபுல்லான அத்தியாயம். படிக்கலாம் நம்ம அடுத்த சத் சங்கத்துல. இந்த அளவுல இன்னைக்கு நான் இந்த சத் சங்கத்தை நிறைவு பண்றேன். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. நிறைவு பிரார்த்தனை. அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே